தமிழ்நாட்டின் முதல்வர் குறித்து அவதூறு பேசிய விவகாரத்தில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டதாவது: தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் திமுக எம்பிக்கள் தன்னை வந்து சந்தித்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துவிட்டு பிறகு யாரோ ஒரு சூப்பர் முதல்வரின் பேச்சை கேட்டுக்கொண்டு எதிர்ப்பதாக மக்களவையில் மார்ச் 10ஆம் தேதி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். அதோடு தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்றும் அவர் பேசியுள்ளார். புதிய கல்விக் கொள்கை வேண்டுமா வேண்டாமா அல்லது மும்மொழி கல்விக் கொள்கை வேண்டுமா வேண்டாமா என முடிவு செய்வது அந்தந்த மாநிலங்களின் உரிமையே தவிர டெல்லியில் அமர்ந்து கொண்டு ஒன்றிய அரசோ அதன் எஜமானர்களோ முடிவு செய்யக்கூடாது. இந்திய ஒன்றியத்தில் பல்வேறு தேசிய இடங்கள் உள்ளன. அந்தந்த தேசிய இனங்களுக்கும் தாய்மொழி இருக்கின்றன. அந்தந்த மாநிலங்களில் எந்த சூழலில் எதனை பயிரிட வேண்டும், எதை பயிரிடக்கூடாது என்பது அந்தந்த மாநில விவசாயிகளுக்கு தெரியும். அதுபோலத்தான் கல்விக் கொள்கையும். தமிழ்நாட்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கு என்ன படிக்க வேண்டும், என்ன மொழி கற்க வேண்டும் என்பதை மாநில அரசுதான் முடிவு செய்ய வேண்டும். பாஜக ஆளும் மாநிலங்களிலேயே தங்களின் தாய்மொழி அழிந்து கொண்டிருப்பதாக, இந்தி அதனை அழித்துக் கொண்டிருப்பதாக அவர்களின் தலைவர்களே சொல்கிறார்கள். பாஜக ஆளும் மாநிலங்களிலேயே தங்களின் தாய்மொழி அழிந்து கொண்டிருப்பதாக, இந்தி அதனை அழித்துக் கொண்டிருப்பதாக அவர்களின் தலைவர்களே சொல்கிறார்கள். மராத்தியத்தில் அந்த குரல் இப்போது வெளிப்படையாக கேட்க தொடங்கியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக மாநில தலைவர் திலீப் கோஷ், வங்கம் தொன்மையான மொழி, அதனை விட்டுவிட்டு வங்காளிகள் இந்தியில் பேசலாமா என்று கேட்டுள்ளார். வடநாட்டில் போஜ்புரி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மொழிகளை இந்தி அறுத்துக் கொண்டும் அழித்துக் கொண்டும் உள்ளது. இதுபோன்ற ஆபத்து தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்ற பேரச்சத்தில் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். இதனை புரிந்து கொள்ளாமல் யாரோ ஒரு சூப்பர் முதல்வர் என்றும் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்றும் தர்மேந்திர பிரதான் கூறுவது கடும் கண்டனத்திற்கு உரியது. தமிழ்நாட்டிலிருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆண்டிற்கு சுமார் 3 லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து செல்லும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு 20,000 கோடிகளை கூட வழங்குவதில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் வரியில் தின்று கொளுத்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படும் ஒன்றிய அரசின் போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்தி திணிப்பிற்கு எதிரான மொழிப்போர் தமிழ்நாட்டில் மீண்டும் வராமல் தடுக்கும் பொறுப்பு ஒன்றிய பாஜக அரசுக்கு இருக்கிறது என்பதை தர்மேந்திர பிரதானுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக சுட்டிக்காட்டுவதோடு தமிழ்நாட்டிற்கு சூப்பர் முதல்வர் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்.